இந்த தீபாவளி வந்தாலே லைனாக பண்டிகை தான். அடுத்தது சஷ்டி, அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம், இப்போ மார்கழி மாதம். மார்கழி மாதத்துல காலையில் எழுந்து விளக்கேற்றினா ரொம்ப நல்லது. அதை எப்படி சுத்தம் பண்ணாமல் ஏற்ற முடியும்? அதனால் கவுண்டர் டாப்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். எனக்கு நைட்டில் டைம் கிடையாது க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு, வாசல்லாம் பெருக்கிட்டு, வீட்டுக்கு மாப்பெல்லாம் போட்டுட்டு, மாடி வீடுன்றதுனால சின்னதாக ஒரு கோலமும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து தான் சமையலுக்கு வந்தேன். இன்றைக்கி சமையல் அவரைக்காய் பொரியலும் முருங்கீரை கடையலும் தான். பருப்பு ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அவரைக்காய் பொரியலும் தாளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் மண் சட்டியில் தான் முருங்கீரை கடையல் பண்ணியிருந்தேன். ஒரு 6-7 சாம்பார் வெங்காயம் போட்டாச்சு. ஒரு 10-15 பல்லு போல் பூண்டு போட்டுக்கிட்டேன். 2 தக்காளி பொடியை கட் பண்ணி போட்டுட்டு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் காரத்துக்கு, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டாச்சு. புளி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த முருங்கீரையும் போட்டு வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் போதும், சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே தெரியாது. பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு கடைசியில் வடகம், காஞ்ச மிளகாய், கடுகெல்லாம் தாளித்து கொட்டினோன்னா சூப்பரான முருங்கீரை கடையல் ரெடி.